பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு காலை வேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மன மகிழ்ச்சியான நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரோமர் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி, நம்முடைய சாபங்களை உடைக்கும்படி, நம்முடைய எல்லா பாவத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழவும், பிதாவோடு நாம் சேர்க்கப்படவும், அவருடைய அன்பினாலே இணைக்கப்படவும், அவருடைய அன்பினாலே கட்டப்படவும், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை மாறவும் பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த கர்த்தர் அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு நன்மை கொடுத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் இந்த உலகத்திற்குரிய எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, எங்களுக்காக உடைய குமாரனை ஒப்பு கொடுத்திருப்பா. அவரோடு கூட சகலவற்றையும் நீர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, நாங்கள் அந்த நன்மையை அனுபவிக்க கர்த்தரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென்.